ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த லக்னோ அணியில் அரை சதம் கடந்த மிச்சல் மார்ஷ் 72 ரன்களிலும் நிக்கோலஸ் பூரன் 75 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். டேவிட் மில்லர் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 27 ரன்களை சேர்த்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 209 ரன்கள் குவித்தது. டெல்லி அணியில் அதிகபட்சமாக மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பின்னர் பேட் செய்த டெல்லி அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து 65 ரன்களில் 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. ஃபார் டுப்ளெசிஸ் 29 ரன்கள், ட்ரிஸ்டான் ஸ்டர்ப் 34 ரன்கள், விப்ராஜ் நிகம் 39 ரன்கள் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். பொறுப்புடன் விளையாடிய அசுதோஷ் சர்மா அரை சதம் கடந்து 66 ரன்களுடன் இறுதி வரை களத்தில் நின்றார். 3 பந்துகள் மீதமிருந்த நிலையில் இலக்கை எட்டிய டெல்லி அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 31 பந்துகளில் 66 ரன்கள் அடித்த அசுதோஷ் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நடப்பு தொடரில் களமிறங்கிய முதல் போட்டியில் பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை, டெல்லி அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இன்று தங்களது முதல் போட்டியில் குஜராத், பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் அணியும் மோதும் இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் மோடி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.